இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். 10 AM-க்கு நியூ ஃபிக்ஸ்ட் இன்கம் பிளே புக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏ ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். 11 AM-க்கு ஜீரோ டு இன்வெஸ்டர் ஹவு டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் அவர் வெரி ஃபர்ஸ்ட் சேலரி. 12 AM-க்கு ஆங்கர் அவைட்ஸ் இந்தியா ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோருடைய பர்சனல் ஃபைனான்ஸ்லையும் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று உறுதியாக நம்பக்கூடியவன் நான். பட் யாருக்கு என்ன மாற்றம் சரியா வரும் அப்படிங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸை புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு தெளிவாக வரும். ஸோ இதை ஜென்ரலாக சொல்றதுங்கிறது யூஸ்வலாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் பல பேருடைய பர்சனல் ஃபைனான்ஸை சமீப ஆண்டுகளாக நான் கூர்ந்து கவனித்து வருகிறேன். நிறைய பேர் எங்கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற அந்த ஹெல்ப்லைன் மூலமாக நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் கேள்விகளை கேட்குறாங்க, சந்தேகங்களை கேட்குறாங்களே. அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதுக்கு எது சரி என்று யோசித்து பதில் சொல்லும்போது சில பொதுப்படையான பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட், எந்த கடனை வாங்குவது, எந்த கடனை தவிர்ப்பதுன்ற ஒரு குழப்பம். நான் இதுவரைக்கும் பர்சனல் லோன் வாங்கினதே கிடையாது. இன்ஃபேக்ட் யாருமே பர்சனல் லோன் வாங்கக்கூடாது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. காரணம், பர்சனல் லோன் ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ப்ராடக்ட். அது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், யூஸ்வலாக பர்சனல் லோனில் வாங்கி நீங்கள் அந்த பணத்தை செலவுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது செலவு பண்ணிவிட்டு அதை பர்சனல் லோன் ஆக்குறீங்க. மூணாவது, பர்சனல் லோன் வாங்கி முதலீடு செய்வது அப்படிங்கிறது காமன் சென்ஸுக்கான ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அந்த வட்டிக்கு மேலே முதலீட்டில் சம்பாதிக்கிறது எளிதில்லை. பட் இந்த 3 தவறுகளையுமே பர்சனல் லோன் வாங்குறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதோட ஒரு 4வது தவறும் நான் பார்க்குறேன். அது என்னன்னா, வீடு வாங்கும்போது ஹோம் லோன் பத்தாம அதுக்கு மேலே போய் ஒரு பர்சனல் லோன் வாங்கி கேப்பை ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த 4 வகையான தவறுகளையும் பர்சனல் ஃபைனான்ஸில் கிட்டத்தட்ட எல்லாருமே பண்ணுறாங்க. இந்த 4 தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரு கான்வர்சேஷனில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய நபர், சில லட்சங்களுக்கு மேலே மாத சம்பளம், பிட்வீன் 2.5 and 3 lakhs மாத சம்பளம் இருக்குது. எவ்வளவு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வெறும் 50,000 அப்படின்னாரு. அப்போவே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ குறைவாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பதட்டம். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, ஒரு பக்கம் வீடு இருக்குது, வீடுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஹோம் லோன் இருக்குது, அது ஒரு 50 லட்சம் வச்சுக்கோ. இன்னொரு பக்கம் இந்த வீடினுடைய பட்ஜெட்டுக்கு இந்த ஹோம் லோன் பத்தாமல் 2 பர்சனல் லோன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வீடுக்கு அகைன்ஸ்டாக 3 லோன் இருக்குது, ஒரு ஹோம் லோன், 2 பர்சனல் லோன். இதை தவிர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஒரு 10 லட்சத்துக்கு ஷேர்ஸு, 20 லட்சத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸோ 30 லட்சத்துக்கு போர்ட்ஃபோலியோ இருக்குது. இப்போ என்னுடைய மைண்டு உடனே பயங்கர படபடப்பாயிடுச்சு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது. எதுக்காக பர்சனல் லோனும் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க? போர்ட்ஃபோலியோ விற்று பர்சனல் லோனை அடைச்சிருங்களேன். பர்சனல் லோன் இல்லாமல் மறுபடியும் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாமேனா அந்த போர்ட்ஃபோலியோவை விற்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்துல அடிப்படையாக நான் என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், இவரால் என்ன ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியுது? அதை கேட்கும்போது நான் அவ்வளோவா ப்ராஃபிட்டில் இல்லைன்னு எனக்கு தெளிவான நேர்மையான ஒரு பதிலும் வருது. சரி, இவங்கெல்லாம் அச்சீவர்ஸ், நல்ல மனிதர்கள், நேர்மையானவர்கள், அவங்க தான் இந்த மாதிரி தவறுகளையும் செய்கிறாங்க. ஸோ ரிட்டர்ன் இல்லை. அப்போ ரிட்டர்ன்லாம் இந்த போர்ட்ஃபோலியோ விற்றுட்டு அந்த 14%, 15% பர்சனல் லோனை அடைக்கணும்ல, அதுக்கு மனசு இல்லை. ஆனால் கடனை அடைக்கணுன்றது தெளிவாக தெரியுது, அந்த உணர்வு இருக்குது. அது உணர்வு இல்லாத நபர்கள்லாம் இல்லை, பொறுப்பான நபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் இன்னும் மனவேதனையை தருகிறது. சார், இந்த கடன்லாம் அடைச்சிடணும் சார், தெளிவாக சொல்கிறாங்க. சரி, எப்படி பண்ண போகிறீங்க? நான் இந்த வீட்டையே வித்துற போகிறேன், எனக்கு பிடிக்கல, 2 வருஷம் ஆயிடுச்சு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், நல்ல ப்ராஃபிட் இருக்குது, வீட்டை விற்று இந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், வீட்டில் வர ப்ராஃபிட்டு, லோன் இல்லாத வாழ்க்கை, நல்ல ஹை சேவிங்ஸ், மறுபடியும் நான் ஆரம்பிக்க போகிறேன். பட் இதில் என்ன சிக்கல்னா, ஒரு பக்கம் கடன்களை இன்னும் பல மாதங்களுக்கு வைத்திருந்து ஒருவேளை அந்த வீட்டை விற்க முடியாமல் போனாலோ, அல்லது இந்த போர்ட்ஃபோலியோ 10% இறங்கிடுச்சுனாலோ, அப்போ அவங்களால இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு சில ஆண்டுகள் ஆயிரும்.
ஏன்னா போர்ட்ஃபோலியோ இங்கேருந்து 10% கீழ் வந்து அதை விற்று அன்னைக்கு பர்சனல் லோனை யாரும் அடைக்க மாட்டாங்க. வீட்டை விற்க முடியலன்னா எதுவும் செய்ய முடியாது, எல்லா லோனும் அப்படியே இருக்கும். இவங்க சேமிப்பு வெறும் 50,000 இருக்கும். அப்போ அவங்க ஃபைனான்ஷியலாக அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் தள்ளி போகும். அதை பற்றி அவங்க யோசிக்கிறதா எனக்கு தோணலைங்க. இதுதான் இதில் சிக்கல். பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கணும். நாம் ஒரு தப்பு செஞ்சு வச்சிருந்தா அந்த தப்புலேருந்து உடனே வெளியே வரணும், வந்துட்டு சரியான பாதைக்கு போய் அங்கே வந்து நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். ஆனால் முக்கால்வாசி பேர் பர்சனல் ஃபைனான்ஸில் இந்த தப்பு பண்ணிட்டு அந்த தப்போட நெடுந்தூரம் பயணிக்கிறாங்க. ஸோ அது தவறான பாதை தெரியுது, அதில் நெடுந்தூர பயணம் பண்ணி மெதுவாக அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா சரியான பாதையில் பயணிக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். இதுதான் பர்சனல் ஃபைனான்ஸை ஸ்லோவாக கரெக்ட் பண்ணுறதுல வரக்கூடிய மிக முக்கியமான அபாயம். இந்த அபாயம் உங்களை நீங்கள் என்ன லைஃப்பில் அச்சீவ் பண்ணமோ அதை அச்சீவ் பண்ண விடாமல் செஞ்சிடும். அதை விட கணிசமாக குறைவாக தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நல்ல வருமானம் இருந்தும் நிறைய முதலீடுகள் செஞ்சும் நீங்கள் அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டாக்கா பெருசாக ஒன்றும் காட்ட மாட்டீங்க. அதனால தான் பர்சனல் ஃபைனான்ஸில் தவறு நடந்தால் அந்த தவறை உடனே திருத்திக்கணும். தேவையில்லாமல் 2 பர்சனல் லோன் இருக்குது, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா போர்ட்ஃபோலியோ விற்று அந்த பர்சனல் லோன் அடைச்சிருங்க, மறுபடியும் ஒரு போர்ட்ஃபோலியோவை டெட் ஃப்ரீயாக பில்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய முதல் அறிவுறுத்தல். 2வது, ஹோம் லோன் இருக்கா 50 லட்சம், ஒருவேளை அந்த ஹோமை நீங்கள் விற்கலைன்னா 10% வருஷம் பூரா ஒவ்வொரு ஆண்டும் லம்சம் பே பண்ணி அந்த லோனையும் சீக்கிரம் அடைச்சிருங்க. ஒருத்தருடைய பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு சராசரித்தனத்திலிருந்து ஒரு மோசமான இடத்துலேருந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னாக்கா அவங்க வாழ்க்கையில் வட்டிக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை அதிவேகமாக குறைக்க வேண்டும். வட்டிக்கு செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க, ஆனால் ரொம்ப வேகமாக அந்த வட்டி செலவை குறைச்சிடணும். வட்டி செலவை அதிவேகமாக நீங்கள் குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வட்டிக்கு போயிருக்கக்கூடிய பணம் முதலீட்டில் போய் வளர்கிறது. ஸோ வட்டி என்பது தேய்மானம், காம்பவுண்டிங்கிறது வளர்ச்சி. ஸோ வாழ்க்கையில் தேய்மானத்தை அடக்கிட்டு நீங்கள் வளர்ச்சியை கூட்டும் போது நீங்கள் உருவாக்கக்கூடிய சொத்தின் அளவு, சொத்தின் மதிப்பு கணிசமாக அதிகமாக இருக்கும். இதுவும் 15 வருஷம் செய்யும் போது அதன் விளைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும். மாறாக எனக்கு இந்த சின்ன போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா 5%க்கு நான் 6 மாதம் வெயிட் பண்ணுவேன், என் லைபிலிட்டியை இன்னொரு பக்கம் அப்படியே வச்சுப்பேன், என் கடனை அப்படியே வச்சுக்குவேன், போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுப்பேன், வீட்டை வச்சுக்குவேன், ஹோம் லோனை வச்சுக்குவேன், ஏதோ ஒரு பாயிண்டில் வீட்டை விற்றுட்டு எல்லா ப்ராப்ளமையும் ஒன் ஷாட்டில் சால்வ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க எந்த ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணாத ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மாறலாம், ஸ்டாக் மார்க்கெட் மாறலாம். இது ரெண்டும் மாறிச்சுன்னா உங்களால் கடனை அடைக்க முடியாமல் போகலாம். கடனை அடைக்க முடியாமல் போச்சுன்னா நல்ல வருமானம் இருந்தும் அதில் ஒரு கணிசமான பகுதி வட்டிக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் பவர் உள்ளவங்க, நல்ல மாத வருமானம் உள்ளவங்க வட்டி கட்டவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த வட்டி அளவை அவங்க சுருக்கணும். இது எப்படி சுருக்க முடியும்? கடனை அடைச்சாதான் சுருக்க முடியும். எந்த கடனை அடைக்கணும்? அதிக வட்டியில் வாங்கிய கடனை முதலில் அடைக்க வேண்டும். அது எந்த கடன்? பர்சனல் லோன். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நான் எப்படி திங்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. முடிஞ்சா நீங்க திங்க் பண்ணுங்க. நாம செய்யக்கூடிய தவறுகளை சரியாக சிந்தித்து மாற்றிக்கொண்டால் அல்லது அந்த தவறிலிருந்து வெளியேறினால் நாம போகக்கூடிய பாதை வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கும். நாம இருக்கக்கூடிய பாதை தவறான பாதையாக இருந்தால் கூட அதிலிருந்து இந்த வளர்ச்சிக்கான பாதைக்கு உரிய நேரத்தில் மாறினால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வளர்ச்சி நிச்சயம். வெற்றியும் வளர்ச்சி சேரும் போது நாம் உருவாக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பு அதிகம். அந்த அதிகமான மதிப்பை உருவாக்கும் ஒரு நோக்கத்தோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.